ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பாரிஜாதம் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சண்டே ஸ்பெஷல் எபிசோட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சித்தர் வீட்டுக்கு வராரு. இந்த குடும்பத்துக்கு ஒரு கண்டருக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்ல, இந்த பரிகாரத்தை வீட்டுக்கு வந்த மருமக தான் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல ஸ்ரீஜாவுடைய பெயரை சுபத்ரா சொல்ல, விஷால் பிரச்சனை யாரால வருதோ அவங்க தானே அதற்கான சொல்யூஷனை சொல்லணும், அதனால இந்த பரிகாரத்தை இங்கே இசையே செய்யட்டும்னு விஷால் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிச்சு அந்த பரிகாரத்தை இசையை செய்ய வைக்கிறாங்க. இசையும் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. பரிகாரம் என்ன அப்படின்னா, ராகு காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும். அதாவது கோவில் கலசத்தை எடுத்துட்டு ராகு காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும். அப்போ தான் இந்த பரிகாரம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதாக அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அந்த கலசத்தை எடுத்துட்டு இங்கே இசை நடந்து வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வர விடாமல் தடுக்கிறதுக்கு ஸ்ரீஜா எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சியும் எடுக்கிறாங்க. கடைசியில் இங்கே இசையை ஸ்ரீஜா கடத்திடுறாங்க. கடத்தி சுற்றி வர நெருப்பு மூட்டி அந்த இடத்துல இசையை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும்போது இதோட லாஸ்ட் சண்டே ஸ்பெஷல் எபிசோட முடிச்சிருந்தாங்க. டுடே எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது மாரி இசைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மாரி இங்கே இசையை தேடிட்டுருக்காங்க. அப்போது அந்த ஞான திஷ்டியில் இசையை ஒரு குடோனில் அடைச்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஸோ இங்கே பக்கத்தில் குடோன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி மாரி இசையை காப்பாற்ற போகிறாங்க. அப்போது இசையை சுற்றி நெருப்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மாரி அந்த இடத்துல ஃபைட் சீனை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஃபைட் பண்ணும்போது மாரியையும் தலையில் அடிச்சிட்றாங்க. அவங்களும் ஒரு பக்கம் மயங்கி விழ, ஸோ இன்னொரு பக்கம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இசை ஒரு பக்கம் இருக்க, அம்மனே நேரில் இசையை காப்பாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் இசை இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் பதறி போகிறாங்க. விஷால் ஏதோ சமாளிக்கிறாரு, இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நல்ல நேரத்தில் இங்கே இசை சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் கடவுளை வேண்டிக்க, இன்னொரு பக்கம் சுபத்ரா கடவுளை வேண்டுறாங்க. வர்ஷினியும் கோவிலிருந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இசை கையில் சூலத்தோட வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த சூலத்தை கொடுக்கறது அம்மன் தான். ஸோ இதை கையில் கொண்டு போனோன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அம்மனே கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சூலத்தை இசை கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இசை வீட்டுக்கு வந்தாச்சு. இசையை பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே ஸ்ரீஜா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இவளை போட்டு தள்ளணும் தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போ நிற்கிறாளேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியாக, ஸோ நல்லபடியாக பரிகாரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக அந்த தீர்த்த தண்ணியை தெளித்து விடுறாங்க. இப்போ தான் சுபத்ராவுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஸோ விஷாலும் பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் இசை நடந்த விஷயத்தை பற்றி விஷால் கிட்ட குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக எடுத்து சொல்கிறாங்க. இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.